வணக்கம். வெல்கம் டு வேலஸ்ட்ரோங்க. நம்ம இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போகிறது வழக்கம். சரிங்களா? இப்போ கோவிலுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படின்னா நிறைய ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன்ஸு இது எல்லாம் நிறைய நம்மளுக்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போகும்போது நம்மளோட செப்பல் கழட்டி விடும்போது நம்ம பிரச்சனை, டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு நாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சாமி மேலே தான் நாட்டம் இருக்கும். சரிங்களா? அதே மாரி நம்ம கோயிலுக்குள்ள போம்போது, கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா, தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப விசேஷங்க. அந்த தீப ஒளி நம்மளுக்கு பிரகாசிக்கிற மாரி நம்ம வாழ்க்கையிலும் நம்மளும் பிரகாசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கர்மா குறையுங்க. அப்புறம் ஐஸ்வர்யம் மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமியின் அருள் வேணும் அப்படின்னு சொன்னா நெய் தீபம் போடலாங்க. இலுப்பை எண்ணெயில தீபம் போட்டா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது. தொழிலில் ஏற்படும் பணப்பிரச்சனைகளும் கம்மியாகுங்க. சரிங்களா? அதே மாரி நீங்க கோயிலுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னு, உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிட்டு, "நான் உன்கிட்ட வந்திருக்கேன் சாமி, நீயே பார்த்துக்கோ. நீ என் கூடவே இருந்து என்ன எல்லா விஷயத்திலயும் வழிநடத்துன்னு" சொல்லிட்டு, நீங்க உள்ள போய் உள்பிரகாரம் சுத்தி திருப்பியும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, கொடிமரத்துக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு, திரும்பி வரும்போது என் கூடவே நீ இருந்து என்னோட பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோன்னு சாமி கும்பிட்டுட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க கூடவே இருக்குங்க. நீங்க வேண்டின அத்தனையுமே கண்டிப்பாக நடக்குங்க. நன்றி, வணக்கம்.